ஐபிசி பக்தி விருதுகள் 2025 அப்பாவின் எழுத்துக்களை எடுத்துக்கொண்டு நாவில் சரஸ்வதியை அமர்த்தி கொண்டு நல்லதொரு வில்லுப்பாட்டினை நாடெங்கும் பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பாரதி திருமகன் அவர்களுடைய குழுமத்துக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துருங்க. வில்லிசை கலைஞர் பாரதி திருமகன் கந்தனத்தோம் என்று சொல்லியே வெள்ளினில் பாட அம்மா வெள்ளினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே. NS கிருஷ்ணன், நாகேஷ் உள்ளிட்டோருக்கு நகைச்சுவை வசனம் எழுதிய நாடறிந்த கவிஞர், வில்லிசை கலைஞர் பத்மஸ்ரீ சுப்பு ஆறுமுகத்தின் மகள் பாரதி திருமகன். இயல், இசை, நாடகம் என முத்தமிழ் கலையும் இணைந்திருக்கும் வில்லு பாட்டில் பாடி பேசி நடித்து கூட்டத்தை கட்டி போடும் வல்லமை படைத்தவர். 1975 ஆண்டு சென்னை தொலைக்காட்சி நிலையம் துவங்கப்பட்டது. அதன் துவக்க நிகழ்ச்சியில் 7 வயது சிறுமியாக இருந்த பாரதி திருமகன் பங்கெடுத்து தனது அப்பா சுப்பு ஆறுமுகம் எழுதிய காஞ்சி காமாட்சி சரணமம்மா கற்பூர நாயகியே கண்பாரம்மா என்ற பாடலை பாடி கலைத்துறையில் அறிமுகமானார். காஞ்சி மகா பெரியவரை பற்றிய காலடி முதல் காஞ்சி வரை இசை பேருரை, தேவார திருமுறைகள், திருப்புகழ் பற்றிய ஆன்மீக சொற்பொழிவு, ராமகிருஷ்ணன், விவேகானந்தர், சாரதா தேவியார் போன்ற மகான்களின் வாழ்க்கை வரலாற்று சொற்பொழிவுகள் என பாரதி திருமகனின் இலக்கிய இசை பயணம் நீண்டு கொண்டே செல்கிறது. பன்முக திறமை கொண்ட பாரதி திருமகன் மக்கள் தொலைக்காட்சியில் நாளொரு நற்சிந்தனை என்ற தலைப்பில் வள்ளலார் பற்றிய இசை சொற்பொழிவை கடந்த 5 வருடங்களாக தொடர்ந்து வழங்கி வருகிறார். அயல் நாடுகளிலும் இந்தியாவின் பல மாநிலங்களிலும் எண்ணற்ற நிகழ்ச்சிகளை நடத்தி இருந்தாலும் பாரதியார் பிறந்த எட்டயபுரத்தில் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான முத்துசாமி தீட்சிதரின் சமாதியில் முத்துசாமி தீட்சிதரின் கீர்த்தனைகளை அப்பா சுப்பு ஆறுமுகம் தமிழ்படுத்த பாரதி திருமகன் எடுத்துரைக்க மகன் கலைமகன் பாடிய நிகழ்ச்சி பலராலும் பாராட்டு பெற்றது. 2016 ஆண்டு துபாய் இந்திய தூதரகத்தில் ஆமாம் போடலாம் வாங்க என்ற புதுமையான இசை நிகழ்ச்சியில் வாரியாருக்கும் காஞ்சி மகா பெரியவருக்கும் சுப்பு ஆறுமுகம் எழுதிய பாடலை பாரதி திருமகன் பாடியது மிகுந்த வரவேற்பை பெற்றது. வில்லிசை கலையில் மரபுகளுக்கு உட்பட்டு புதுமைகளை செய்து வரும் பாரதி திருமகன் ஆஸ்திரேலிய நாட்டு திருவிழா ஒன்றில் ஆங்கிலத்தில் 20 நிமிடங்கள் வில்லுப்பாட்டு வழங்கி இருக்கிறார். டெல்லி தமிழ் சங்கம், இந்திரா காந்தி தேசிய கலை மையம், கொல்கத்தா தமிழ் சங்கம் போன்ற தமிழ் சார்ந்து இயங்கும் பண்பாட்டு மையங்களில் பல வில்லிசை கச்சேரிகளை வழங்கி உள்ளார். கலை, கலாச்சாரம், இலக்கியம், பக்தி, சமுதாயம், சமயம், தனிமனித ஒழுக்கம், பண்பாடு, இசை, இப்படி எந்த தலைப்பிலும் இசை பேருரை நிகழ்த்தக்கூடிய கலைமாமணி பாரதி திருமகன். கடந்த 50 ஆண்டுகளாக வில்லிசையில் மக்களுக்கான மொழியில் உற்சாகத்துடன் இயங்கி வருகிறார். தமிழில் MPhil பட்டம் பெற்று வில்லிசை பாடுபொருள்கள் என்ற தலைப்பில் முனைவர் பட்டத்துக்கான ஆராய்ச்சியிலும் ஈடுபட்டுள்ளார். கணவர் திருமகன், மகன் கலைமகனுடன் இணைந்து வில்லிசை கச்சேரிகள் செய்து வரும் கலைமாமணி பாரதி திருமகன் தனது இல்லத்தில் சுப்பு ஆறுமுகம் ஃபைன் ஆர்ட் சென்டர் என்ற கலைக்கூடம் அமைத்து வில்லுப்பாட்டையும் கர்நாடக இசையையும் கற்பித்து வருகிறார். தந்தையின் மரபு வழியில் வில்லிசையில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துள்ள கலை மாமணி பாரதி திருமகன் அவர்களுக்கு வில்லிசை கலையரசி என்ற பட்டம் வழங்கி கௌரவிக்கிறது ஐபிசி தமிழ் குழுமம். ஐபிசி பக்தி விருதுகள் 2025 கலைமாமணி பாரதி திருமகன் அவர்களுக்கு வில்லிசை கலையரசி அப்படிங்கிற அந்த விருதை கொடுப்பதற்காக நம்ம கூட டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருக்காங்க. வில்லுப்பாட்டால் நம் உள்ளங்களை எல்லாம் கொள்ளை கொண்ட மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கலை மாமணி பாரதி திருமகன் அவர்களுக்கு வில்லிசை கலையரசி எனும் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. உங்களுடைய பலத்த கைத்தட்டலோடு அவர்களோடு இணைந்து இந்த விருதினை வழங்குவதற்காக யதார்த்த ஜோதிடர் அன்பிற்குரிய செல்வி ஐயா அவர்களை அன்போடு வேண்டிக்
அந்த பாரதியை விட்டுட்டேனே நினைச்சேன், சொல்லணும்னு நினைச்சேன், அதுக்குள்ள நீங்களே வேலையில கூப்பிட்டுட்டீங்க. அவங்க எப்படி சீர்காழி சிவசிதம்பரத்தோட அப்பாவும் எங்க அப்பாவும் இணைந்து தமிழிசைக்காக பாடினார்களோ, தமிழுக்காக அப்பா பாடினார், இசைக்காக அவர் பாடினார். இவங்க அப்பாவும் எங்க அப்பாவும் இணை பிரியாத ஒரு கலைஞர்கள் என்றே சொல்லலாம். ஒரே மண்ணை சார்ந்தவர்கள், நெல்லை மண்ணை சார்ந்தவர்கள். நாங்கள் 2 பேருமே பொற்றாமரை என்ற அமைப்பில் இணைந்து பணியாற்றியவர்கள். பாரதியின் வில்லுப்பாட்டிற்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை அவங்க அப்பா கொடுத்தார். அப்பாவின் வாரிசுகளாக இருப்பது ரொம்ப சிரமமான காரியம். ஏன்னா அவங்களுக்கு அதிக எதிர்பார்ப்பு இருக்கும். ஆக அதையும் மீறி நாம பேர் வாங்கணும். ஆக அந்த பேரை பாரதி வாங்கி இருக்கிறார்கள். அவருக்கும் என் கையால் விருது வழங்குகின்ற வாய்ப்பை இறைவன் கொடுத்தான் என்ற வகையில் நான் நன்றியோடு இறைவனுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். நன்றி.